கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி வி வான் அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படின்னா, நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு பர்டிகுலர் விஷயம் பற்றி பேசுகிறோம். ஏன்னா அந்த காப்பீடு திட்டம் பற்றி பேசியிருந்தோம். இன்னைக்கு சோஃபார் என்ன நடந்தது, அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் அப்சல்யூட்லி ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சோஃபார் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம் பேஷண்ட்டை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியுது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் நடக்குது. சைமல்டேனியஸாக அவங்க வந்து டிஸ்சார்ஜ் மாதிரி கொடுக்கல, பில்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஹாஸ்பிட்டல் போய் கேட்கும்போது காப்பீடு திட்டம் வந்து பில்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து டே 1 நடந்த ஒரு விஷயம். டே 2 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவங்க போய் பேசும்போது அப்புறம் பர்டிகுலர் ஹையர் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோடைய ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காப்பீடு திட்டமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமானால் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் மூலிமா எந்த ஒரு பணமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நாங்கள் பே பண்ண பில் பே பண்ண எல்லாம் அந்த இடத்துக்குலேயே வந்து மேலே வந்து ஒட்டியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து அமௌண்ட் வாங்கினா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நடக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, பில்ஸும் கொடுக்க மாட்டோம், அப்புறம் டிஸ்சார்ஜ் மாதிரி அதுக்கப்புறம் தான் கொடுப்போம், காப்பீடு திட்டம் இருக்கும்போது பில்ஸ் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில கான்ஃப்ளிக்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஃபைனலி என்னுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா, காப்பீடு திட்டமே கேன்சல் பண்ணுங்கள், நாங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், காப்பீடு திட்டமே கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும். இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அப்போ நீங்கள் காப்பீடு திட்டம் கேன்சல் பண்ணால் 15,000 காப்பீடு திட்டம் வர வேண்டியிருந்தால் அந்த அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்டேன்னா, இந்த ஹோல் ஆப்ரேஷன் மொத்தத்துக்குமே வந்து 15,000 தான் செலவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட்டில் சொல்கிறீங்க. ஆல்ரெடி நாங்கள் 85,000 கட்டியிருக்கோம். இந்த 85,000 வேறு ஏதாவது நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாலே ஒரு 70,000 to 80,000 தான் ஆகும்னு எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் அதோட அதிகமாகவே கட்டியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் எங்களால் பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தோம். பட் அட் தி சேம் டைம் எனக்கு டிஸ்சார்ஜ் மாதிரியும் வேணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் படிக்கிற டாக்டருக்கு வந்து ஒரு கன்சல்டிங் நடந்தது. அதில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நான் டிஸ்சார்ஜ் சமையல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் சமையல் கொடுத்துட்டாங்க. பில்ஸும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காப்பீடு திட்டம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் சோஃபாராக கிட்டத்தட்ட ஒரு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே ஒரு 6 டேஸாக ஃபைட் பேக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரியலி இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இதை தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணோம். இதை பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதை பற்றின சில அவேர்னஸ் நிறைய பேர் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோடைய மிகப்பெரிய நோக்கம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.